தேனி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவரு பேசினாலே பொய்ய பேசுறவங்கள்ட்ட உளர்றவங்கள்ட்ட நம்ம என்ன போய் சொல்றது? உண்மையை ஒண்ணு சொல்லணும்னா ஆர்கே நகர்னா கூட அன்னைக்கு பாண்டே அவர்கள் ஃபங்க்ஷன்ல சொன்னேன், கோடிட்டு சொன்னேன். சில அப்ப இந்த 18 எம்எல்ஏல சில பேர் ஆர்வ கோளாறுல பண்ணதில் இவர் ஒரு ஆள். இவரை போன்ல சத்தம் போட்டேன், நீங்க பாட்டில் போய் ஏதாவது பண்ணி கெட்ட பேர் வாங்க வேணான்னு. அவங்களா போய் அவங்களா விருப்பத்தில் என்ன உங்களுக்கு தெரியும், பழனிசாமி கம்பெனி அப்ப ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தப்ப இவங்க டென்ஷன் ஆகி ஒரு 30-40 பூத்துல இவங்க ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க. அது 20 ரூபாயா வெறும் பேப்பரா என்னன்னு தெரியாது. அதுல முக்கியமான ஆளே இவர் தான். அதாவது திருடிட்டு ஓடுறவன் என்ன சொல்லுவான், அந்த முன்னாடி திருட ஓடுறான்னு சொல்ற மாதிரி பேசுறவங்க, தோல்வி பயத்துல உளர்றவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி அவங்களெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேணாங்க. நம்ம தொகுதிக்கு மீண்டும் பணியாற்றணுங்கிற உங்க தொகுதி நம்ம தேனி தொகுதியில பணியாற்றணுங்கிற ஒரு நல்லெண்ணம் தான். தம்பி ரவீந்திரநாத் இந்த தொகுதியோட எம்பியா இருக்காரு. நம்ம இந்த தொகுதியில எல்லாம் கூப்பிட்டா கூட நான் யோசிச்சேன். அன்னைக்கு கூட தேனி மீட்டிங்ல கூட எனக்கு எப்போ வரணும்னு தெரியும்னு சொல்லி நான் பேசினேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட் அன்னைக்கு நான் திரும்பி ஊருக்கு போறப்ப அவர் நண்பர் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டே, சார் இந்த முறை நீங்க நிக்கணும், இந்த முறை நீங்க தேனியில நிக்கணும், அது என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் நண்பரும் பேசி அதுக்கப்புறம் எடுத்த முடிவு. இல்லைன்னா போன பிப்ரவரி 24க்கு அப்புறம் தான் நான் அந்த முடிவே எடுத்தேன். ஏன்னா நமது தொகுதிங்கிறது எனது என்ன சொல்றது, எனது நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி. உங்களுக்கு தெரியும், இங்க வேட்பாளராக மீண்டும் நான் தொகுதி மக்களை சந்திக்கின்ற பொழுது 14 வருடம் கழித்து வர்றேன்னா அவங்க வீட்டு பிள்ளையா எல்லா இடங்களையும் என்ன வரவேற்கிறது உங்களுக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.